பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவர் பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வணக்கம். குரு பயிற்சி 2026க்கான குரு பயிற்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். துலா ராசிக்கான குரு பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருடம் முழுவதும் இவர்களுக்கு நன்மை தருமா, அல்லது அதன் மூலியமாக ஏதாவது தீமை இருக்கிறதா? நம்மளை எப்படி நம்ம குரு பயிற்சியை பலாபலனை வழிநடத்தி எடுத்துகிட்டு போகலாம்? ஏன்னா எந்த ஒரு கிரகமுமே தீமை மட்டுமே கொடுக்கணும்னு நினைக்கிறதில்ல, நன்மை மட்டுமே செய்யணும்னு நினைக்க போகிறதில்ல. நன்மையும் தீமையும் கலந்து தான் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றது. அது அவரவர்களோட நட்சத்திரங்களை கொண்டு தான் அது நன்மையா தீமையா என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா கிரகங்கள் எப்பயுமே ஒரே நிலைப்பாட்டில் தான் வலம் வருது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த கிரகம் எனக்கு இங்கே இருந்ததுனால இது சரியில்லாது, அப்படி இல்லை. நம்ம பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்களை பொறுத்து தான் நன்மை தீன்மை, அந்த கோச்சார ரீதியாக வருட கிரகங்களான குரு சனி ராகு கேதுகள் நமக்கு நல்லதை தருமா அல்லது தீமையை தருமா? நமக்கு நன்மைனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், தீமைனா நம்ம எந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம், இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா தெரிஞ்சு அதன் மூலிமா நம்ம பயனடைவதற்கு தான் கிரகங்களோட சஞ்சாரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அந்த வரிசையில் நம்ம துலா ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் 3 நட்சத்திரங்கள் பயணிக்குது. சித்திரை 3-4 பாதம், முழு நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரம், அருமையான நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா விசாகத்தோட 3 பாதங்களும் அங்கே தான் இருக்குது. அப்போ செவ்வாய், ராகு, குரு 3 பேரும் இந்த வீட்டில் சுகமாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த வீடு. ஏன்னா காலபுருஷனோட 7ஆம் இடம் கலஸ்திர வீடு. அப்போ இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் குருவோட தாக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எப்பயுமே துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பார்த்திங்கன்னா 3ஆம் 6ஆம் இடமாக வரும். உபஜயஸ்தானத்தில் 3, 6 இது அவ்வளோ சிறப்பு இல்லை. துலா ராசிக்காரர்களுக்கு குரு எப்பயுமே நல்லதை செய்ய மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அப்படி தான் சொல்லுவாங்க. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா குரு எப்பயுமே எந்த கிரகத்தையுமே நல்லவங்கன்னு சொன்னதில்லை, எந்த கிரகத்தையுமே கெட்டவங்கன்னு சொன்னதில்லை. ஆனால் துலா ராசிக்கு இயல்பாகவே குரு நல்லவர் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்று நம்ம இந்த குரு பயிற்சியில் கடகத்தில் அமரக்கூடிய இந்த குரு துலா ராசிக்காரர்களுக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படிங்கிற ஒரு இதை பார்ப்போம். 3, 6 கூடையவனாகிய குரு துலா ராசிக்காரர்களுக்கு 10ல் போய் குரு அமரான். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு பழமொழியே உண்டுங்க. 10ல் பாவியாவது இருக்கணும்னா ராகுவோ கேதுவோ செவ்வாயோ இந்த மாதிரி கிரகங்கள் யாராவது ஒருத்தராவது இருந்தால் அது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு 10ல் வரும் பொழுது பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லியும் ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா குரு பார்த்திங்கன்னா நின்று இடத்துக்கு எடுத்துருவார். அப்போ பதவியை புடுங்கிக்கு வரா பறிச்சிரு வரான்னு அப்படி இல்லை. குரு உச்சமாகக்கூடிய வீடு, அங்கே சந்திரன் ஆட்சியாகக்கூடிய வீடு, சரிங்களா? செவ்வாய் நீச்சமாகக்கூடிய வீடு, குரு 10ல் வருகிறார். அப்போ வேலையில் மாற்றத்தை கொடுப்பார். புதுசாக ஒரு வேலை, அதாவது செஞ்சிட்ருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய ஒரு வேலையை தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஏன்னா குருவோட பார்வை 2ஆம் வீட்டிற்கு விழுகிறது. அப்போ புதுசாக ஒரு வருமானத்தை உண்டாக்கக்கூடிய நிலைப்பாடு கிடைக்கும் இந்த வருஷம். கட்டாயம் புதுசாக ஒரு பணவரவு உண்டுங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விருச்சகத்திற்கு அது 9ஆம் இடமாக மாறும். அப்போ 2ஆம் வீட்டிற்கு பாக்கியத்தில் போய் குரு அமர்கிறார். அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய வருமானம். பாக்கியம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் முக்கியமாக எல்லா நிகழ்வுக்கும் அது தேவை. அப்போ பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதியை அப்படின்னா யார் சொல்லுவோம்னா தகப்பன் தாங்க பாக்கியாதிபதி. நம்மளோட பெற்றவங்க தான் நமக்கு பாக்கியம். ஆனால் அவங்களோட இதில் தான் நம்ம வளர்கிறோம்.
அப்போ இந்த இடம் தகப்பன் மூலியமாக ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலையும் சொல்லும். தகப்பன் மூலியமாக தகப்பனோட தொழில், இதனால் வரையிலும் நான் புதுசாக எந்த தொழிலும் செய்யலைங்க, எங்கள் அப்பா வந்து ஒரு தொழில் செஞ்சிட்ருக்காரு, இன்றைக்கி அந்த தொழிலை நான் எடுத்து செய்யலாமான் இருக்கேன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஏன்னா அந்த தொழில் உங்களுக்கு மென்மேலும் கை கொடுக்கும். அடுத்தபடியாக 3ஆம் இடம். 3ஆம் இடத்திற்கு குரு 8இல் செல்கிறார். சகோதரன் ஸ்தானத்திற்கு குரு எங்கே போகிறாருன்னா 8ஆம் இடத்திற்கு போய் உச்சமாகிறார். அப்போ சகோதரன் மூலியமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதே சமயத்தில் சகோதரன் மூலியமாக சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டு. தகவல் தொடர்பு மூலியமாக திடீர் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படும். தகாத உறவுகள் அப்படிங்கிற எண்ணத்திற்கு எங்கேயும் போக வேண்டாம். அதன் மூலியமாக நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள். கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் அசிங்கம், அவமானத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது மனிதனோட அந்தரங்கங்களையும் சொல்லும். அதாவது அப்போ 3ஆம் இடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா மனிதனோட எண்ணம், இயக்கம், ஆற்றல், பேராற்றல், திறமை, இது எல்லாமே 3ஆம் இடம் தான். இது 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால உங்களோட எண்ணங்களை வந்து நல்ல எண்ணங்களாக மாற்றுங்கள், செயல்களை நல்ல செயல்களாக மாற்றுங்கள். தவறான பாதைக்கு போயிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் தவறான பாதைக்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அடுத்தபடியாக 4ஆம் இடம் தாய்ஸ்தானம். தாய்ஸ்தானத்திற்கு 7ஆம் இடத்தில் குரு நிற்கிறார். அப்போ தாய்க்கு 7ஆம் இடம் அப்படின்னா தகப்பனாகவே வருவார் அந்த இடம். மீண்டும் கட்டாயம் தாய்க்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கும். குருவோட பார்வை இருக்குது. இதுவரையிலும் தாய்க்கு உடல்நிலை பாதிப்பு இருந்ததுங்க அப்படின்னா கூட இந்த வருடத்தில் அது சற்று குறையும். அதே மாதிரி தாய் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல நற்பயன் கிடைக்கும். தாய்க்கும் இந்த வருடம் நல்ல வருடமாகவே இருக்கும். பயந்து கொள்ள வேண்டாம். அதே சமயம் தாய் என்று பார்க்கும் பொழுது அதற்கு சமசப்தத்தில் குரு இருக்கிறதுனால் அது கணவனாக, தாய்க்கு அது கணவனாக மாறுவதால் வெளிநாடு பயணம், இந்த வருஷம் எங்கள் அப்பா வெளிநாடு பயணம் மேற்கொள்ளலான் இருக்கிறாருன்னா கட்டாயம் அது கைகூடும். அடுத்தபடியாக கும்பம். இவங்களுக்கு 5ஆம் இடமாக, அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடமாக வருவது கும்பம். கும்பத்திற்கு நேர் 6இல் குரு அமர்கிறார். அப்போ 5, 6ன்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா மனதளவில் ரொம்ப குழம்பி இருப்பாங்க. அந்த மனசளவில் குழம்புறதுக்கான அந்த இடத்த கொடுக்காதீங்க. ரொம்ப குழப்பங்கள் ஜாஸ்தி வரும். ஏன்னா குரு அந்த 5ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் அமர்கிறார். அப்போ செய்யக்கூடிய தொழில், எந்த தொழிலை செஞ்சிட்டோம் இதனால் நமக்கு ஏதாவது பணம் பிரச்சனை வருமாங்கிற குழப்பம், குழந்தைகளால் குழப்பங்கள், குழந்தைகளால் தான் அதிக குழப்பங்கள் வரும். அப்போ குழந்தைகளிடம் முடிஞ்ச அளவுக்கு மனம் விட்டு பேசுங்க. குழந்தைகளிடம் கோபம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அட்வைஸ் அப்படிங்கிறது, நீங்கள் எந்த அட்வைஸ் பண்ணாலும் அந்த குழந்தையை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இப்போ இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை காட்டிலும் அவங்களோட நல்ல உற்ற நண்பனாக இருக்க பழகுங்க. இது மேலும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உள்ள நல்ல ஒரு பாண்டிங்கை கொடுக்கும். அதை விட்டுட்டு குழந்தைங்களால் எனக்கு மனக்குழப்பம் அல்லது நான் செய்யக்கூடிய தொழிலால் குழப்பம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருடம் இருக்கும். அதை நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நன்மையாகவும் தீமையாகவும் எடுத்துக்கிட்டு போகிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 6ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமே மீனம் வீடாக வரும். மீனத்திற்கு 5ஆம் இடத்தில் பயணிக்கிறார் குரு. அப்போ குருவோட பார்வை அந்த 6ஆம் இடத்திற்கு இருக்குது. கடன் வாங்கலான்னு நினைக்கிறீங்களா? வாங்குங்க, கடனை கட்டிடுவீங்க, பயந்துக்க வேண்டாம். அதே போல் இஎம்ஐ வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இஎம்ஐ வச்சுக்கிட்டிங்கனாலும் ஒரு சிறப்பு தான். சிறு சிறு இஎம்ஐ வந்து உங்களை பெரிய கடனுக்கு எடுத்துகிட்டு போகாது. அதுக்காக நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன் 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்குன்னு போயிடாதீங்க. ஒரு சிறு வீட்டிற்கு வாங்கக்கூடிய, உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள் வாங்குவதன் மூலியமாக சின்ன கடன் ஒரு 1000, 500 இன்னும் அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுக்காது. அதனால் அதன் மாதிரி பயன்படுத்துங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடமே துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடமாக மாறும். காலபுருஷன் 4ஆம் வீட்டில் போய் குரு உச்சம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதைகளை கொடுப்பதற்காக தான் இந்த குரு வருவார். அதை நம்ம எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடன் மூலியமாக சின்ன கடன் வாங்கிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து நீங்கள் கட்டும்பொழுது மருத்துவ செலவு என்பது குறைஞ்சிரும். அப்போ அதன் மூலியமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். இதுதான் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மருத்துவ டிப்ஸ்னு எடுத்துக்கலாம் நீங்கள். அடுத்தது 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடமாக பயணிக்கிறார். 7ஆம் இடம் என்பது களத்திரம். 4ஆம் இடம் என்பது, அதாவது 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் தன் கணவனோட தாய்
உச்சம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கு, மாமியார் மருமகனுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங், இதெல்லாம் நல்லா கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு பயமும் வேண்டாம், நல்லா உங்கள் மாமியார் உறவு முறையை மேம்படுத்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். ஏன்னா கணவனுக்கு தாய் ஸ்தானத்தில் போய் குரு உச்சமாகிறார். அப்போ அம்மா கணவன், அதாவது உங்கள் கணவனாக இருந்தாலோ அல்லது மனைவியாக இருந்தாலோ அவங்களுக்கு அவங்களோட அப்பா அம்மா கிட்ட ஒரு நல்ல பாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவ்வளோ நாள் இல்லைங்க, இவ்வளோ நாள் எங்கள் அப்பாவை புரிஞ்சிக்கல, எங்கள் அம்மாவை புரிஞ்சிக்கலன்னா இப்போ அது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுக்கும். அப்போ துளாராசியில் பிறந்தவர்களோட கணவனோட தாய் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஏன்னா அவங்க கை ஓங்கி நிற்கும். அதனால் அம்மா, என்னோட கணவர் என்னோட மாமியாருக்கே செய்கிறாரு நிறையா. என்னோட மனைவி தன் அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பை எனக்கு தர மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லாமல் அவங்க கூட நீங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போனீங்கன்னா இன்னும் நல்ல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கைகூடும். அதே போல் துளாராசிக்கு 8ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திற்கு பயணிக்கிறார் குரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட ஆயுள் ஆரோக்கியம், நம்மளோட எண்ணங்கள்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை 8ஆம் இடம் தான். நமக்கு ஒருத்தர் நம்ம மேலே வச்சுருக்கிற மதிப்பு மரியாதை எந்த இடத்துல ஓங்கி நிற்கணும், 8ஆம் இடம் தான். அப்போ அந்த 8ஆம் இடத்திற்கு குரு 3ஆம் இடத்திற்கும் அந்த குரு நிற்கிற வீட்டுக்கு 11ஆம் இடமாக மாறுவதால் எப்பயுமே வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய நபராகவே நீங்கள் இருப்பீங்க. அதை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இது, அதை மறந்து விடாதீர்கள். அடுத்தது துலா ராசிக்கு 9ஆம் இடம் மிதுனமாகவும், மிதுனத்திற்கு 2ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா குரு போய் உச்சமாகி நிற்கிறாரு. அப்போ தகப்பனுக்கு 2ஆம் இடம் லாபஸ்தானம், அப்பா மூலியமாக வருமானம், அந்த வருமானம் உங்களுக்கும் ஒரு ஆதாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கோவில்களுக்கு வெளியில் போய் போகலாமா அப்படின்னா போகலாம். உயர்கல்விக்கு, அதாவது 9க்கு 2இல் குரு, 2இல் இருக்கக்கூடிய குருவுக்கு அதாவது பார்த்திங்கன்னா 12ஆம் இடமாக அந்த மிதுனம் மாறும். அப்போ கல்விக்கு நான் வெளிநாட்டு படிப்புக்காக போகிறேன், மருத்துவ படிப்புக்காக போகிறேங்க, போகலாம். ஏன்னா அது காற்று தத்துவமே 9ஆம் இடமாக மாறுவதால் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வதனால் எனக்கு நல்ல பலன் கிடைக்குமானா 100% நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக போகலாம். அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நற்பெயரும் கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக துலாம் ராசிக்கு 10இல் குரு, ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் நான், 10ல் குரு வரும் பொழுது பதவியே பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த பதவியை காப்பாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தபடியாக துலாம் ராசிக்கு 11க்கு 12ஆம் இடத்தில் குரு. அப்போ மூத்த சகோதரிக்கு 12இல் குரு. இன்றைக்கு வரலும் அக்காவுக்கு கல்யாணம் இல்லைங்க, கல்யாணம் நடக்கும். ஏன்னா சுபவிரயம், குரு வந்து சுபகிரகம்ங்க. எப்பயுமே குரு வந்து பார்த்திங்கன்னா சுபக்கோள். அவர் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் நிற்பதும், அதாவது காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தில் நிற்பதும் துலாம் ராசிக்காரருக்கு சிம்ம வீடு என்பது 11ஆக வரும். அப்போ 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரிகளையும் சித்தப்பா பெரியப்பாவை குறிக்கக்கூடிய இடமாகவும் வரும். அவர்களுக்கு 12 அப்படிங்கும்போது வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு மெடிக்கல் செலவும், அதாவது சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி இருந்தால் கட்டாயம் வந்து மெடிக்கல் செலவு இருக்கும். அண்ணன் அக்கா இருந்தால் அவங்களுக்கு திருமண செலவு இருக்கும், ஆடம்பர செலவு இருக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது துலா ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடமாக வருவது கன்னி. அந்த கன்னிக்கு 11ஆம் இடத்தில் தான் குரு நிற்கிறார். அப்போ 12க்கு 11இல் குரு நிற்பதனால அயன சயன போகம் உங்களுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க, ஏதோ குடும்பம் நடத்துகிறோம் அப்படிங்கிற பேருக்கு அளவில் தாங்க கணவன் மனைவினா, இந்த வருடம் கட்டாயம் உங்களுக்கு அது நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுக்கும். அயன சயன போக வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார். அப்போ இது அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.